ஹமாபில் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மஹல்லால தான் இருக்கோம். நம்முடைய காலகட்டத்துல அதிகமா எங்க பார்த்தாலுமே திருமண பிரச்சாரங்களும் தர்பியாவுடைய நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஃபேஸ்புக்கை திறந்தாலே சரி, அதிகமான தர்பியா நிகழ்ச்சிகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு எல்லா மஹல்லாலையும் நடைபெறும். நம்மளாம் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டோம்னு சொன்னா அது மாதிரி தர்பியா நிகழ்ச்சிகள்ல சிறு வயதுல இவர்கள் போன்று இருக்கக்கூடிய சிறு வயதுல நம்மளும் இது போன்ற தர்பியாக்களை பார்த்து தான் வாழ்த்திருக்கப்பட்டோம். நம்முடைய மஹல்லால பார்த்தீங்கன்னு சொன்னா அக்பர் பாய், ஜான் பாய், சையது பாய் போன்ற சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தர்பியா நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அதுல அவர்கள் பேசுவார்கள். அவர்களை பார்த்து தான் நாங்களும் இது மாதிரி பணிகளை செய்யணும்னு சொல்லிட்டு வார்த்தெடுக்கப்பட்டோம். எல்லாருமே சொல்லுவாங்க 5 வளையாதது 50 வளையாது. அதே போலதான் நம்ம 5 வயதுல வார்த்தெடுக்கப்பட்டதின் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம மார்க்க பணிகளை பண்ணிட்டு இருக்கோம். அதே போல அடுத்த ஜென்ரேஷன், நம்முடைய மஹல்லால இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற நோக்கத்தோட தான் மஹல்லா வளர்ச்சி கூட்டமைப்புன்னு ஒரு சிறிய அமைப்பை உருவாக்கி அதுல பள்ளி சீரார்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களால் முடிந்த மார்க்க கல்விகளை கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்விகளை கொடுத்துட்டு இருக்கோம். ஊக்குவிட்டும் விதமாக பரிசுகளை வழங்கி நிறைய பணிகளை பண்ணிட்டு இருக்கோம். வாரந்தோறும் வழக்கம் போல ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வகுப்பு நடந்துட்டு தான் இருக்கு. அந்த எப்பொழுதுமே வாரம் நடக்கக்கூடிய கிளாஸை தவிர இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுல்ல. அதனால ஒரு கல்வி சுற்றுலாவை அமைத்து அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றி உங்கள்கிட்ட இன்ஷா அல்லாஹ் சையது பாய் சொல்லுவார். ரமலான் வருவதை முன்னிட்டு குழந்தைகளுக்கான கல்வி சுற்றுலா என்ற அடிப்படையில் முதலாவதாக ரமலானை வரவேற்போம் என்ற அடிப்படையில் ரமலானை வரவேற்போம் என்ற ஒரு பேரணியை குழந்தைகளை வைத்து நமது முஹல்லாவில் வர இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து அல்ஹுதா ஆர்பனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அனாதை இல்லத்திற்கு சென்று தாய் தந்தை இல்லாத அந்த அனாதை பிள்ளைகளுடைய அந்த நிலைமைகளை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும் விதமாகவும், நமக்கு தாய் தந்தையர் இருக்கின்றார், அல்லாஹ் கொடுத்திருக்க மிகப்பெரிய அருக்குடை என்பதை அவர் விளங்கும் வண்ணமாகவும் அங்கே அழைத்து சென்று அந்த பிள்ளைகளுக்கான சில தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அந்த குழந்தைகளை அங்கே பார்வையிட்டு விட்டு அதை முடித்துவிட்டு காஜாமலையில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் தங்களுடைய இன்னுயிரை நீர்த்த ஷஹீதுடைய அடக்கஸ்தலத்துக்கு அவர்களை அழைத்து சென்று அவருடைய வரலாற்றை எடுத்து கூறி அவருடைய வரலாற்றின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை எடுத்து கூறி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நசியத் செய்துவிட்டு அதைத் தொடர்ந்து முக்கம்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு சுற்றுலாத்தலத்திற்கு பிள்ளைகளை கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைகளை சில விளையாட வச்சுட்டு இப்போ இங்கே கூட்டு வர போகிறோம் மறுபடியும் முஹல்லாவுக்கு இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சோழோட பேரணியானது ஆரம்பிக்க உள்ளது. வருக வருக புனித ரமலானே வருக. அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த அகிலத்தில் அறிவொளி பாய்ச்சிட்ட அற்புத ரமலானே வருக. வழி அறியாதவராய் வாடி நின்றவரை உலகத்தின் வழிகாட்டியாய் வழங்கிட்ட உன்னத ரமலானே வருக. வருக அன்றைய ஓதுவீராக என்னும் முழக்கத்தால் ஓரிரை கொள்கையை முழங்கி உலகத்தின் போக்கை மாற்றிட்ட உயர்வான ரமலானே வருக. வரிய வரிய வறண்ட நிலங்களை உயிர்ப்பிக்க மலைத்தூய் வருவது தோல் இருண்ட உள்ளங்களில் ஒளியேற்ற வஹி என்னும் வழிகாட்டலை வழங்கிய வான்மறை போற்றும் ரமலானே வருக. பாருலகை மீட்டெடுக்கும் பண்பாளர் போர்வைக்குள் முடங்கலாகாது என ஓர் முரசு கொட்டிய புண்ணிய ரமலானே வருக. வருக வருக அகிலத்தாரின் அடிமை விலங்கை அகற்றி அல்லாவின் அடிமையாக்கி சுதந்திரம் கொடுத்திட்ட சுகமான ரமலானே வருக. வருக வருக மெஹராஜ் என்னும் அற்புத பயணத்தை உண்மைப்படுத்திய உன்னத தோழர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் காட்டிய அற்புத ரமலானே வருக. அறிவு அறிவு அகிலத்தின் அருட்கொடையாம் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கப் போகிறேன் என ஆவேசமாய் அலைந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளத்தை ஊடுருவி உன்னதப்படுத்திய உயர்மிகு ரமலானே வருக. வருக வருக ஈமானில் ஒரு பகுதியாம் வெட்கத்தை தன் உணர்வால் வெளிப்படுத்திய வெள்ளை உள்ளம் கொண்ட உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை உலகிற்கு வழங்கிய உன்னத ரமலானே வருக. வருக அறிவு எனும் பட்டணத்தின் தலைவாசலாகி வீரத்தின் நிலைநிலமாய் விளங்கிய வீரர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தந்தித்த தரணி போற்றும் ரமலானே வருக. இஜ்ரத் என்னும் நாடு துறப்பால் முஹாஜிர்களை முதன்மைப்படுத்திய முத்தான ரமலானே வருக.
அடைக்கலம் தந்து தங்கள் அன்பால் அரவணைத்த அன்சாரிகளை அழகத்திற்கு அடையாளம் காட்டிய அழகிய ரமலானே வருக. எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்று எதிரிகளை நடுங்க வைத்த யவுமுல் ஃபுர்கான் என்னும் பதிரை வழங்கிட்டிய பார்ப்போற்றும் ரமலானே வருக. காலச்சக்கரத்தில் சுழன்று வரும் வெற்றியும் தோல்வியும் சத்தியம் எழுவதற்கான மீட்சி என்று எதிரிகளை மிரள வைத்து உகதை தந்த உற்சார ரமலானே வருக. சூழ்ச்சிகள் ஒன்று சேர்ந்து சதிகள் பல செய்தாலும் சத்தியமே வெல்லும் என்று சங்கநாதம் முழங்கிய அதுசாபை வழங்கிய அதிசய ரமலானே வருக. பாதகமாய் பார்த்த ஹுதைபியா என்னும் உடன்படிக்கையை பார்போற்றும் சாதகமாய் மாற்றி மக்கா வெற்றியை அளித்திட்ட அழகிய ரமலானே வருக. வறட்சி இல்லாமல் வையகம் செலுத்திட வருடந்தோறும் எங்களை வந்தடையும் ஈமானிய பருவமலையான் இன்ப ரமலானே வருக. ரையான் என்னும் வாசல் வழியாக எங்களை சொர்க்கத்தில் அழைத்து செல்லும் ரம்யமான ரமலானே வருக. அல்ஹம்துலில்லாஹ். مرحبا يا رمضان مرحبا يا رمضان لمزي وموتي ولي وسنكيبا أم يسيوسي مولي زكوما Ramadan tieni tiulandile Ramadan Ramadan مرحبا يا رمضان مرحبا يا رمضان பேரணிக்கு அடுத்த கட்டமாக குழந்தைகளை அனாதை இல்லம் தாருல் ஹுதாக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இங்கே எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம்னா, அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய தாய் தந்தையுடைய அருமையை புரிய வைப்பதற்காக ஒரு நிகழ்வாக கூட்டிட்டு வந்திருக்கோம். இங்கே ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், அந்த குழந்தைகளை உங்களோட வீட்டிலேருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் ஸ்நாக்ஸு முடிஞ்ச காசை நீங்கள் கொண்டு வாங்க, கொண்டு அவங்க கையாலேயே நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சிறந்த அம்மா அப்பாவை கொடுத்துருக்கான், உங்களை பார்க்கறதுக்கு உங்களை வளர்க்குறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அழுக்குடையாக தாய் தந்தையை கொடுத்துருக்காங்கிறத உணர்வு வைக்கும் விதமாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. Islam is my deen. Islam is my way. I believe in Allah and Muhammad. I believe in Allah and Muhammad. Amantu billah wa malaikatihi. வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து இங்கே இருக்க பிள்ளைகளை கொடுப்பதற்காக கொண்டு வந்த உணவுப் பொருள்கள், பிஸ்கட்டுகள், இன்ன பிற பொருள்களை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அல் ஹுதா அர்ப்பணிச்சுடைய அந்த பொறுப்பாளர்கிட்ட நம்முடைய பொறுப்பாளர் கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். Islam is my deen. Islam is my way. I believe in Allah and Muhammad. I believe in Allah and Muhammad. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد وبمحمد. கூடிய சொல்றே
நீங்களும் இது போன்ற உதவிகளை செய்யணும்னு சொன்னால் கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நீங்களும் இது போன்ற உதவிகளை அல்லாஹ் இதுக்காக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வாண்டமங்கலம் முஸ்லிம் ஜமாத் நிர்வாகிகளே அனைவருக்கும் உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வந்து இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சிறார்களுக்கும் நீ உதவியதற்கு உங்களை மனமாற பாராட்டுகின்றேன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் ஃபீ ஜுனூதிக்கும். அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் அல்லாஹ் உங்களை வலுப்படுத்துவானாக. மென்மேலும் உங்களுடைய இந்த பரக்கத்தை அதிகப்படுத்த கேட்டவனாக வந்ததற்கு நன்றி தெரிவித்து உங்களை மனமாற வரவேற்கின்றேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஃபுல்தா அடுத்த நிகழ்வாக அல்லாஹ்வின் மாபெரும் உதவியை கொண்டு காஜாமலை வந்திருக்கோம். காஜாமலை எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்துக்காக போராடி உயிர் நீத்த மாப்பிள்ளைமார், கேரளாவை சேர்ந்த மாப்பிள்ளைமார்னு சொல்லுவாங்க, அந்த அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். அந்த மஹவராவை இந்த பிள்ளைங்களை அல்லாஹ்வோட உதவியில அதுங்களை காட்டி இந்திய சுதந்திரத்தில் முஸ்லீம்களுடைய பங்கு என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் விவரிக்க இருக்கிறோம். நம்ம ஒரு கபர்ஸ்தான் வந்திருக்கோம், பொது மையவாடிக்கு. சரியா? இங்கே வந்தால் அவங்களுக்காக ஒரு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான துவா இருக்குது. நான் சொல்ல அப்படியே சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அகலத் தியாரி மினல் மூமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. ஓகேவா? இது மன்னரை வாசிகளுக்காக செய்யக்கூடிய பொதுவான துவா. நம்ம அவங்க மேலே சலாம் சொல்லிட்டோம். ஓகேவா? அவங்கள பின்தொடர்ந்து நம்மளும் வர இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அது பிறகு அவங்களுக்கும் நமக்கும் நல்லா இப்போ நன்மை கேட்டோம். ஓகேவா? இது பொதுவான மையவாடியில் ஓதக்கூடியதுவா, இங்கேயும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். தான் ஓதணும். இப்போ நம்ம இங்கே எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, இந்திய தேசம் என்று சொல்லக்கூடிய நம்ம வாழக்கூடிய இந்த தேசம் வந்து ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் சுதந்திரத்துக்காக எல்லாரும் போராடினாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஆனால் முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய சதவீதத்தை தாண்டி அதிகமாக போராடினாங்க, அதிகமாக உயிர்களை தியாகம் செஞ்சாங்க. எந்த அளவுக்குனாக்கா, மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய உலமா பெருமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இது போன்ற மரங்களில் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் வந்து தூக்கில தொங்க விடப்பட்டாங்க. சரிங்களா? அந்த வரலாறு நமக்கு இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதிலும் குறிப்பாக இங்கே அடக்கம் செய்யப்பட்டக்கூடிய யாருனாக்கா, கேரளத்து மாப்பிள்ளாக்கள் சொல்லக்கூடிய முஜாஹிதுகள், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக மரணித்தவர்கள். கேரளத்து மாப்பிள்ளாக்கள் சொல்லக்கூடிய முஜாஹிதீன்களை எல்லாரையும் ஒரே ரயில் பெட்டிக்குள்ள அதிகமான நபர்களை போட்டு திணிச்சிட்டாங்க, அப்படியே அட்டைப்பட்டி திணிக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வேனில் வந்தீங்க, அந்த வேனில் உங்களுக்கு இடம் வந்து கன்வீனியன்ட்டாக இருந்துச்சா, கொஞ்சம் நெருக்கடியாக இருந்துச்சுல, இன்னும் 50 பேர்த்து அந்த வேனில் எடுத்தால் என்ன ஆகும்? இன்னும் 100 பேர்த்து அந்த வேனில் உள்ள திணிச்சா என்ன ஆகும்? அந்த மாதிரி குட்ஸு ட்ரெயின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சரக்கு ஏற்றிட்டு போகிற வண்டி, அந்த மாதிரி குட்ஸு ட்ரெயினில் எல்லாரையும் ஒன்றா போட்டு அடைச்சி சித்திரவதை பண்ணி அப்படியே கொண்டு வந்தாங்க. ஒரு மேலே அப்படியே மூச்சு விட முடியாமல் திணறி போய் அதில் நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க, அங்கே இறந்துட்டாங்க. அப்படி இறந்து போனவர்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க இறந்ததுக்காக வேண்டி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய தேவைக்காக வேண்டியோ உலகத்துக்காக வேண்டியோ மனைவி மக்களுக்காக இறக்கல, இந்த தேசம் விடுதலையை விட வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் இந்த பூமியில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க தன்னுடைய உயிர்களை கொடுத்துருக்காங்க. சாதாரண மக்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கப்பட்டவர்கள் இங்கே இறந்தவர்கள் சொல்லாதீங்க, அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அதை நீங்கள் அறிய மாட்டீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய கேரளத்து மாப்பிள்ளாக்கள். இங்கே ஏன் உங்களை கூட்டு வந்திருக்கோம்னாக்கா, இவருடைய தியாகத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, நம்ம அங்கெல்லாம் போகிறோமா? ஏன் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கோம்? அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னுடைய உயிர்களை கொடுத்துருக்காங்க. அப்படி இறந்தவர்களை திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்பொழுது அவர்களை என்ன பண்ணாங்க, வாங்கி சில முஸ்லீம்கள் ஒரு குழுவாக இருந்து நல்ல முறையில் இங்கே அடக்கம் செஞ்சாங்க. சரிங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஸ்கூலு மரக்கடை இருக்குது பார்த்தீங்கன்னா, சையது முருத்துசாமி ஒரு ஸ்கூல் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டாக்கா, இந்த மாதிரி இறந்த முஸ்லீம்களுடைய உடல்களை கேட்டு வாங்கி அவங்க தான் நல்ல முறையில் அடக்கம் பண்ணாங்க. அப்போ நம்ம இங்கே வந்திருக்க நோக்கம், அவருடைய தியாகத்தை நினைவு கூறணும், அவங்களுக்காக துவா செய்யணும். இப்போ இந்த மக்பராலாம் இங்கே இருக்குது, அதை பாருங்கள். அவங்கள 5 நிமிஷம் நினச்சி, ஒரு 2 நிமிஷம் அமைதியாக நினச்சி பாருங்கள். சரிங்களா? நினச்சி பார்த்து அவங்களுக்காக துவா செய்யுங்க. துவா செஞ்சு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா?
சுற்றுலாவுடைய இறுதி கட்டமாக முக்கம்பூருக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அல்லாஹுடைய இதை கொண்டு மிற்ற பணிகள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுச்சு. இப்போ அவங்களுக்கு உணவை கொடுத்து விட்டு அதே போல் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு இன்ஷால்லா கூட்டிகிட்டு போயிடுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஒரு சுற்றுலாங்கிறது ஒரு விளையாட்டு தளமாகவும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் முக்கம்பூருக்கு கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே எல்லாரும் கொண்டு விளையாடக்கூடிய அனைத்து வகையான இதுவும் இருக்குது. ஊஞ்சல், அப்புறம் வந்து சர்க்கஸ் எல்லாமே இருக்குது. அதனால உங்களை இங்கே விளையாட வச்சுட்டு கடைசியாக அந்த சுற்றுலாவும் முடிக்கிறான்னு Islam is my deen. Islam is my way. I believe in Allah, in Muhammad. I believe in Allah, in Muhammad. آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله والقدر خيره وشره من الله. Islam is my deen. Islam is my way. I believe in Allah, in Muhammad. I believe in Allah, in Muhammad. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد وبمحمد Islam is my deen. Islam is my way. I believe in Allah, in Muhammad.